वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. வெல்கம் டு அதுல்யாஸ் சேனல். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தில் 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்க்கலாம். 15th ஸ்லோகா. शांकरी वैष्णवी ब्राह्मी सर्वदेव नमस्कृता सेव्य दुर्गा कुबेराक्षी करवीर निवासिनी. 16th श्लोका. जया च विजया चैव जयंती चापराजिता च अपराजिता, அது ரெண்டு சேரும்போது சாபராஜிதா. குப்ஜிகா காளிகா சாஸ்திரி வீணா புஸ்தகதாரிணி. 17வது ஸ்லோகம். சர்வஜ்ஞ சக்திஷ் ஸ்ரீ சக்திர் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா இடா பிங்கலிகா மத்திய மிருணாளி தந்துரூபிணி. எல்லாமே சின்ன சின்ன நாமாக்களாக தான் இருக்குது, பெரிய வார்த்தைகளாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வரியை தவிர. இடா பிங்கலிகா மத்திய மிருணாளி தந்துரூபிணி. शांकरी वैष्णवी ब्राह्मी सर्वदेव नमस्कृता सेव्य दुर्गा कुबेराक्षी करवीरनिवासिनी. शांकरी वैष्णवी ब्राह्मी सर्वदेव नमस्कृता सेव्य दुर्गा कुबेराक्षी करवीरनिवासिनी. जया च विजया चैव जयंती चापराजिता कुब्जिका कालिका शास्त्री वीणा पुस्तकधारिणी. जया च विजया चैव जयंती चापराजिता कुब्जिका कालिका शास्त्री वीणा पुस्तकधारिणी. सर्वज्ञशक्ति श्रीशक्तिर् ब्रह्म विष्णु शिवात्मिका इडा पिंकलिका मध्य मृणाली तंतुरूपिणी. सर्वज्ञशक्ति श्रीशक्तिर् ब्रह्म विष्णु शिवात्मिका इडा पिंकलिका मध्य मृणाली तंतुरूपिणी. இப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் பார்க்கலாம். ஷாங்கரி, ஷாங்கரி சங்கரரின் துணைவியானவள், சிவனின் துணைவியானவள். வைஷ்ணவி, வைஷ்ணவிங்கிறது விஷ்ணுவுடைய துணைவியானவள். பிராமி, பிராமி பிரம்மாவின் துணைவியானவள். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து எல்லா பெயர்களும் வருது. பெருமாள் எப்படி லோகநாதனான விஷ்ணு எப்படி பல அவதாரங்கள் எடுத்திருக்காரோ அவரிலிருந்து தொடங்கியது தான் எல்லாமே. நமக்குள்ளும் இருக்கிறார், எல்லா இதுலேயும் இருக்கிறார். ஸோ அப்போது அம்பாளும் அதே இதுதான், லக்ஷ்மியும் எல்லா வடிவமாகவும் அவளே தான் இருக்கிறாள். சர்வதேவ நமஸ்கிருதா, ரொம்ப ஈஸியான வேர்டு. எல்லா தேவர்களாலும், அனைத்து தேவர்களாலும் நமஸ்கரிக்கப்படுபவள். சேவிய துர்கா, துர்கா ஃபார்ம் வந்து அம்பாளை வணங்குவாள் அப்படிங்கிற மாதிரியான, துர்கையால் சேவை செய்யப்படுபவள். குபேராட்சி, தன்னுடைய கடைக்கண் பார்வையினால் ஒருத்தரை குபேரனாவே ஆக்கிடுவா. அக்ஷி, அக்ஷிங்கிறது கண்கள். குபேராட்சினா அவ்வளவு செல்வத்தை, உன்னுடைய கடைக்கண் பார்வையினால் அவ்வளவு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். கரவீர நிவாசினி, கரவீர அப்படிங்கிறது அரளி, அரளியோட புஷ்பங்களுக்கு இடையில் வசிப்பவள். அரளி வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புஷ்பம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மரங்களுக்கு நடுவில், அரளி புஷ்பங்களுக்கு நடுவில் வசிப்பவள். அடுத்து சர்வஜ்ஞ சக்தி. சர்வஜ்ஞ அப்படின்னாலே அனைத்தும் அறிந்தவள். நம்மளுடைய பெரியவாளுக்கு கூட அந்த ஒரு பேர் இருக்குது, சர்வஜ்ஞர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அனைத்தும் அறிந்தவர், முக்காலமும் அறிந்தவர். அப்போது அனைத்தும் அறிந்தவள், சர்வஜ்ஞ சக்தி ஆனவள்.
ஸ்ரீசக்தி. ஸ்ரீசக்திங்கிறது ஞானம். ஞானம் மித்த எல்லா சோர்சஸ், வெல்த்தி சோர்சஸ் எல்லாத்துக்குமே இருப்பிடமாக இருப்பவள் ஸ்ரீசக்தி. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற பெரிய சக்தியாக இருப்பவள் அம்பாள். இது பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா. இடா பிங்கலிகா மத்திய மிருணாளி தந்துரூபிணி. முருகனுடைய கந்தகுரு கவசத்தில் கூட வரும், இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான் அப்படின்னு. இப்போ உள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற நாடி உள்ளே நமக்குள்ள 7 சக்ராஸ் இருக்குது. நமக்கு தெரியும் மூலாதாரம், மணிப்பிராவகம், அதெல்லாம் 7 சக்கரங்கள். மேலே சகசிராரம் இருக்குது. சகசிராரத்தில் தான் அம்பாள் இருக்கா அப்படிங்கிற 1000 தாமரை இதழ்களுக்கு நடுவில் அம்பாள் இருக்காங்கிறத நம்ம முதல்ல உள்ள ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம், நாமாக்களில் பார்த்தோம். அப்போது இந்த சகசிரா சக்கரம் இருக்கு இல்லையா, எல்லா 7 சக்கரங்களுக்கு சைடில் 2 பக்கமும், ஒரு சைட்லேயும் இந்த பக்கத்துலேயும் இடகலை பிங்கலை, இடா பிங்கலிகா அப்படின்னு 2 நாடி, இடது நாடி வலது நாடின்னு சொல்லுவாள். அதுக்கு நடுவில் சூக்ஷ்ம நாடின்னு ஒன்று இருக்குது. சூக்ஷ்மமாக இருக்குது, அதுக்கு பேர் சுஷும்னா நாடி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ அந்த சக்கரங்களுக்கு நடுவில், சக்கரங்களுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா, அப்போ அந்த சக்கரங்களுக்கு நடுவில் சுஷும்னா நாடியாக அந்த சக்கரங்களுக்கு நடுவில் பயணிப்பவள், அது ட்ராவல் பண்ணுறவ. அப்போ 7 சக்கரங்களுக்குள்ளேயும் அவள் ட்ராவல் பண்ணிட்டு வரா. ஸோ இடா பிங்கலிகா மத்தியன்னா இன்பிட்வீன், மத்திய மிருணாளி தந்துரூபிணி. மிருணாளின்னு கூப்பிடுறார், தாமரை தண்டு போல இருப்பவள். மிருணாளிங்கிறது தாமரையுடைய தண்டு. தந்துரூபிணி அதிலே பயணிப்பவள், இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்கா. ஜெயா விஜயா செய்வ. ஜெயாங்கிறது நம்மளுடைய கோல், எதுவாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அந்த கோலை அடையறதுக்கு உதவி செய்பவள். விஜயா எதுலேயுமே வெற்றி. இப்போ இங்கிலீஷில் 2 வார்த்தை இருக்குது, சக்ஸஸ் ஒன்று, விக்ட்ரி ஒன்று. ரெண்டுத்துக்குமே வெற்றி அப்படிங்கிறது தான் நம்ம தமிழில் மீனிங் பார்க்குறோம். இப்போது சக்ஸஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லா துறைகளிலையுமே சக்ஸஸ் ஆனவான் இருப்பா இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருப்பா, பேர் புகழ் எல்லாத்தோடையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருப்பா, பெரிய இடத்துக்கு வந்திருப்பா, அவளை சக்ஸஸ் ஆனவா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காம்படிஷனுங்கிற வரும்போது அது வெற்றி தோல்வி அப்படிங்கிறோம். எனி காம்படிஷன், எந்த ஒரு காம்படிஷன் எடுத்துட்டா தான் அப்போ அதில் வெற்றி தோல்விங்கிறது சொல்கிறது. அப்போ விக்ட்ரின்னு ஒன்று இருக்குது, சக்ஸஸ்னு ஒன்று இருக்குது. அது ஜெயா அண்ட் விஜயா. ஜெயாங்கிறது அந்த சக்ஸஸ் மாதிரி உயர்ந்த இலக்காக இருப்பவள். விஜயா எதுலேயுமே வெற்றிக்கு இருப்பிடமாக இருப்பவள். ஜெயந்தி அவளுக்கு எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலுமே வெற்றி நிச்சயம், எதிலும் எப்பொழுதும் வெற்றி பெறுபவள். அபராஜிதா. அபராஜிதா அதோட அடுத்த மீனிங், எதையுமே யாராலையுமே வெல்ல முடியாதவள் அபராஜிதா. குப்ஜிகா. குப்ஜிகா ரொம்ப கேர்லியாக உள்ள ஹேர் உடையவள் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று 8 வயது நிரம்பிய சின்ன குழந்தையாக இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு பேர் குப்ஜிகா. காளி. காளி நம்ம நிறைய பார்த்துட்டோம், காளியாக அவதாரம் எடுப்பவள். காளிங்கிறது கருப்பு உருவத்தை உடையவள். சாஸ்திரி, அனைத்து சாஸ்திரங்களுக்கும் ஆதாரமானவள். அடுத்து வீணா புஸ்தக தாரிணி. ஒரு கையில் வீணையும் மற்றொரு கையில் புஸ்தகத்தையும் வைத்திருப்பவள். தாரிணினா தரித்திருப்பவள். வீணா புஸ்தக தாரிணி. இப்போ அடுத்த 3 ஸ்லோகங்களுக்கு உண்டான விளக்கத்தை பார்க்கலாம். 18வது ஸ்லோகம். யக்ஞேஷானி பிரதா தீக்ஷா தக்ஷிணா சர்வமோகினி அஷ்டாங்க யோகினி தேவி நிர்பீஜ தியான கோச்சரா. 19th ஸ்லோகா. சர்வ தீர்த்த ஸ்திதா சுத்தா சர்வ பர்வத வாசினி வேத சாஸ்திர பிரபா தேவி ஷடங்காதி பதக்ரமா. சில இதில் வேத சாஸ்திர பிரமாணா அப்படின்னு கொடுத்துருக்கு, சில இதில் வேத சாஸ்திர பிரபான்னு கொடுத்துருக்கு. ரெண்டுமே நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டுமே தேவியோடைய
நாமங்கள் தான். அதனால் எப்படி வேணாலும் அதை சொல்லிக்கலாம். வேத சாஸ்திர பிரமாணா, ச வரணும், தேவி வராது. ஏன்னா அந்த ஒரு சந்தஸில் வராது, மீட்டரில் வராது. வேத சாஸ்திர பிரமாணா இருந்ததுன்னா ச இருக்கும் அந்த இடத்துல. வேத சாஸ்திர பிரபா இருந்ததுன்னா தேவி இருக்கும் பக்கத்தில். அந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக அது வந்திருக்கும். ஷடங்காதி பதக்கிரமா. 20th ஸ்லோகா. சிவா தாத்ரி சுபானந்தா யஜ்ஞ கர்ம ஸ்வரூபிணி व्रतिनी मेनका देवी ब्रह्माणी ब्रह्मचारिणी. यज्ञेशानी प्रथा दीक्षा दक्षिणा सर्वमोहिनी अष्टांगयोगिनी देवी निर्बीज ध्यान गोचरा. यज्ञेशानी प्रथा दीक्षा दक्षिणा सर्वमोहिनी अष्टांगयोगिनी देवी निर्बीज ध्यान गोचरा. सर्वतीर्थस्थिता शुद्धा सर्वपर्वतवासिनी वेदशास्त्र प्रभा देवी षडंगादिपदक्रमा. सर्वतीर्थस्थिता शुद्धा सर्वपर्वतवासिनी वेदशास्त्र प्रभा देवी षडंगादिपदक्रमा. शिवा धात्री शुभानंदा यज्ञकर्मस्वरूपिणी व्रतिनी मेनका देवी ब्रह्माणी ब्रह्मचारिणी. शिवा धात्री शुभानंदा यज्ञकर्मस्वरूपिणी व्रतिनी मेनका देवी ब्रह्माणी ब्रह्मचारिणी. யக்ஞேஷானி, யாகங்களை ஆள்பவள் அப்படின்னா யாகங்களுக்கு எல்லாமே கண்ட்ரோலர் அம்பாள் தான். பிரதா, பிரதான்னா புகழ் பெற்றவள். தீக்ஷா, தீக்ஷானா யாகங்கள் செய்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறா. நீ பண்ணலாம், நீ பண்ணக்கூடாதுன்னு அவள் மனசு வச்சாதான் எல்லாமே பண்ண முடியும். சும்மா ஒரு யாகம் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் எடுப்பில் நம்ம வீடுகளில் நடக்கிற ஒரு சின்ன பூஜையாக இருக்கட்டுமே, எந்த தடங்களும் இல்லாமல் செய்யணும்னாக்கா எல்லாமே அம்பாள் துணை வேணும் இல்லையா. ஸோ தெய்வத்துடைய துணை இல்லாமல் எந்த காரியமுமே நம்மளால் செய்ய முடியாது. அப்போது யார் செய்யணுங்கிற அந்த உரிமத்தை கொடுப்பவள் அம்பாள். சர்வ மோகினி, மோகினிங்கிறப்பவே நமக்கு தெரியும் அது வசீகரிக்கும் சக்தியை உடையது, மோகிக்க வைக்கிறது. சர்வ மோகினி, அனைவரையும் வசீகரிக்கும் தன்மையுடையவள். அஷ்டாங்க யோகினி, அஷ்டாங்க யோகம் பகவத்கீதாவில் 3 யோகங்களை பற்றி சொல்லியிருப்பார். 3 மார்க்கம். இந்த 3 மார்க்கத்தில் கடவுளை அடையலாம். ஒன்று ஞான மார்க்கம், இன்னொன்று கர்ம மார்க்கம், கர்ம யோகம், இன்னொன்று பக்தி மார்க்கம். இதில் இருக்கிறதுலே நிறைய பேர் பக்தி மார்க்கத்தின் மூலமாக தான் ஏன்னா ஞானம் அடையிறதுங்கிறது ரொம்ப ஒரு சில பேருக்கு தான் அது முடியும். ஞானம் மூலமாக கடவுளை பார்ப்பது, கடவுளை அடைவதுங்கிறது. 2வது கர்மயோகம்ங்கிறது கர்மத்தை செய்கிறத விட உடம்பு நல்லா வச்சுக்கணும். அந்த ஒரு அஷ்டாங்க யோகங்கள்லாம் பண்ணி அந்த மாதிரி உடம்பு இதை வச்சுட்டு அந்த கர்மயோகத்தை செய்கிறது. இன்னொன்று பக்தி மார்க்கம், பக்தி யோகம். கடவுளை அன்பால் பக்தியால் நாமாக்கள் சொல்லிண்டே அடையிறதுங்கிறது பக்தி மார்க்கம். அப்போ இந்த மாதிரி 3 மார்க்கத்தில் ஒரு இதில் வர்றது தான் இந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது. இந்த அஷ்டாங்க யோகங்கள் மூலமாக அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த ஆசனாஸ், யோகாசனான்னு இப்போ பண்ணிட்டு இருக்கோமே, அது அஷ்டாங்க யோகத்தில் வர்ற நியமம். நிறைய அதில் பார்ட்டு இருக்குது. அதில் 3வது பார்ட்டு தான் ஆசனாஸ், ஆசனம்னு வரும். அதில் வர்றது தான் இந்த யோகாசனான்னு நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் சமாதி நிலைகள் நிறைய அந்த இது இருக்குது. அப்போ அந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக காணக்கூடியவள் அம்பாள். அதன் மூலமாக நம்ம அம்பாளை அடையலாம். நிர்பீஜ தியான கோச்சரா, ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் பண்ணி உட்காரணும் அப்படின்னா ஒரு மெடிடேஷன், ஒரு நல்ல ஒரு பழக்கம், ப்ராக்டிஸ்.
அந்த ப்ராக்டிஸில் நம்ம என்ன பண்ணுறோம், சில ஒரே விதமான பேர்களை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறதுக்காக அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ணி அதை சொல்லுவோம். 108, 1008 அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல தியான கோச்சரா, தியானத்தின் மூலமாக அடையக்கூடியவள் எப்போ அப்படின்னா நிர்பீஜங்கிறது பீஜாட்சர மந்திரங்கள். ஒரு தெய்வத்துக்கும் பீஜாட்சர மந்திரங்கள் இருக்குது. அதுவும் சாக்தம், அதாவது சக்தியை வழிபடக்கூடியவர்களுக்கு வந்து நிறையவே பீஜாட்சர மந்திரம் இருக்குது. அந்த பீஜாட்சர மந்திரத்தை ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது, அந்த சமாதி அப்படிங்கிற ஒரு இது வரும்போது, கான்செப்ட் வரும்போது அது என்ன பண்ணிடுறா, அந்த பீஜங்கள்லாம் நிறுத்திடுவாள் சொல்கிறதே. அப்போ பீஜங்கள் இல்லாத அந்த மாதிரியான ஒரு சமாதி நிலையில் சகசிரார சக்கரத்தில் தியான கோச்சரா அந்த மாதிரி பண்ணுறவாளுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவள் அம்பாள் அப்படிங்கிற இந்த கண்களுக்கு புலப்படக்கூடியவள் அப்படிங்கிற மீனிங் உள்ளதுதான் இந்த நிர்பீஜ தியான கோச்சரா. சர்வ தீர்த்த ஸ்திதா, எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்லேயும் உறைபவள். ஒரு கோவிலுக்கு போனால் அது ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடணும்னு சொல்கிறா இல்லையா, குளிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறா. அப்போ அந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாத்துலேயும் அம்பாள் நிறைந்திருக்காள். சர்வ தீர்த்த ஸ்திதா தேவி. சுத்தான்னா பவித்திரமானவள், தூய்மையானவள் அப்படின்னு அர்த்தம். சர்வ பர்வத வாசினி, எல்லா மலைகளிலும் உறைந்திருப்பவள், எல்லா மலைகளிலுமே வந்து உறைந்திருப்பவள் அம்பாள். வேத சாஸ்திர பிரமாணா, ஒரு இடத்துல பிரபான்னு எழுதியிருக்கும்னு சொன்னேன். ஸோ ரெண்டுமே வந்து வேத சாஸ்திரங்களில் ஒளிர்பவள்னு, பிரபான்னு இருந்ததுன்னா ஒளிர்பவள்னு எடுத்துக்கணும். பிரமாணா அப்படின்னா சத்தியம். வேத சாஸ்திரங்களுக்கு அவள் தான் சாட்சி, சத்தியமாக இருக்கிறாள். வேத சாஸ்திர பிரமாணா, வேத சாஸ்திர பிரபா. ஷடங்காதி பதக்கிரமா, வேதமே அவதான் சொல்லியாச்சுன்னா வேதத்தோட அங்கங்கள் 6 அங்கங்கள் இருக்குது. அந்த 6 அங்கங்களாகவும் அம்பாள் தான் இருக்கா. என்னென்ன இருக்குது? சிக்ஷா, சந்தா, சந்தஸ்ன்னு சொல்கிறது அந்த மீட்டர், நிருக்தா, ஜோதிஷா, நம்ம பார்க்குற இப்போ ஜோதிட கலை இருக்கு இல்லையா, ஜோதிடம்ங்கிறது வந்து அது ஒரு வேதத்துடைய ஒரு அங்கம். வியாக்கரணா, கிராமர், அண்டு கல்பா. ஸோ இந்த மாதிரி 6 அங்கு. ஷட்னா 6. ஷட் அங்காதி பதக்கிரமா, ஒரு ஆர்டரில் இருக்கா அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர்டரை மாற்ற மாட்டா, வேதத்துடைய பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டரை மாற்ற மாட்டா. சிக்ஷா, சந்தா, நிருக்தா, ஜோதிஷா, வியாக்கரணா அண்ட் கல்பா, இது ஆர்டரில் தான் வரும். அதுதான் பதக்கிரமா, கிரமத்தின்படி இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஷட் அங்காதி, அங்கம்னா பார்ட். ஷட் அங்காதி பதக்கிரமா, வேதத்தின் 6 அங்கங்களாக வரிசையாக இருப்பவள் அப்படின்ற மீனிங். சிவான்னா மங்களமானவள். சிவாங்கிற பேரே மங்களம் தான் அர்த்தம். தாத்ரி, அழியாது நிலைத்து இருப்பவள் தாத்ரி. சுபானந்தாங்கிறது பிளிஸ், ஆனந்தத்தில் இருப்பவள். இதில் மங்களமான ஆனந்தத்தில் இருப்பவள், திளைத்திருப்பவள். யக்ஞ கர்மஸ்வரூபிணி, யாகத்துக்குண்டான கர்மஸ்வரூபியாக அம்பாள் மட்டும்தான் இருக்கா. விரத்தினினா தவத்தில் இருப்பவள், தபஸ் பண்ணிட்டு இருக்கா. மேனகா தேவி, மேனகையின் புதல்வியாக அவதாரம் எடுத்தவள். இது வந்து இந்த மேனகா தேவி விஸ்வாமித்திரரோடு இருந்த மேனகா கிடையாது. ஸ்வதான் ஒருத்தருக்கும், பிரஜாபதியோட பொண்ணு ஸ்வதான் ஒருத்திக்கும், தக்ஷ பிரஜாபதியோட பொண்ணு ஸ்வதான் ஒருத்திக்கும், ஒரு பித்ருக்கும் பிறந்த மகள் மேனகா தேவி. அந்த மேனகா தேவி வந்து ஹிமவானுடைய கல்யாணம், பர்வதவாசனுடைய மைனாவதின்னு இன்னொரு பேர் இருக்குது. மேனகா தேவிக்கு இன்னொரு பேர் மைனாவதி, ஹிமவானுடைய ஒய்ஃப், துணைவியானவள். அவளுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து நம்மளுடைய உமா பார்வதி. சதி தேவிக்கு அடுத்து அவதாரம் எடுத்தவள். சதி தேவி இருக்கா இல்லையா, அவளுக்கு அடுத்தாப்புல அவதாரம் எடுத்தவள் மேனகா தேவி. பிரம்மாணி, பிரம்மதேவருக்கு படைப்பில் உறுதுணையாக சக்தியாக இருப்பவள் பிரம்மாணி. பிரம்மச்சாரிணி ஏற்கனவே வந்து விரத்தினி பார்த்தோம். அதுவும் இதுதான். தவத்தை வந்து ஒரு ஆச்சாரமாக கை கொண்டு என்ன பண்ணுறா, பக்தர்களையும் அந்த ஞான வழிக்கு திருப்புறா.
அவள் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு வழியில் போங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல அவா போகணும் இல்லையா? அப்போது தவத்தை மேற்கொண்டு ஆச்சாரமாக கடைப்பிடித்து அந்த வழிக்கு பக்தர்களையும் நிலைத்திருப்பவள் திருப்புபவள் அப்படின்ற பேர் பிரம்மச்சாரிணி. அடுத்து சகஸ்ர நாமாவளி பார்க்கலாம். லக்ஷ்மி சகஸ்ர நாமாவளியில் 108 நாமாக்கள் பார்த்துருந்தோம். 109வது நாமாலேருந்து இப்போ பார்க்கலாம். ஓம் சாங்கர்யை நமக, ஓம் வைஷ்ணவ்யை நமக, ஓம் பிராமியை நமக, ஓம் சர்வதேவ நமஸ்கிருதாயை நமக, ஓம் சேவ்ய துர்காயை நமக, ஓம் குபேராக்ஷை நமக, ஓம் கரவீர நிவாசின்யை நமக, ஓம் ஜெயாயை நமக, ஓம் விஜயாயை நமக, ஓம் ஜெயந்தியை நமக. எல்லாமே ஜ போடணும், ஜே போடக்கூடாது. ஜெயந்தியை நமக, ஓம் அபராஜிதாயை நமக, ஓம் குப்ஜிகாயை நமக, ஓம் காளிகாயை நமக, ஓம் சாஸ்திரியை நமக, இத்து இரு சாஸ்திரியை நமக, ஓம் வீணா புஸ்தகதாரிண்யை நமக, ஓம் சர்வஜ்ஞ சக்தியை நமக, ஓம் ஸ்ரீ சக்தியை நமக, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக, ஓம் இடாபிங்கலிகா மத்யா மிருணாளி தந்து ரூபிண்யை நமக. இது ஒரே நாமா. இடாபிங்கலிகா மத்திய மிருணாளி தந்து ரூபிணி அப்படிங்கிறது ஒரே நாமா. ஓம் யக்ஞேஷான்யை நமக, ஓம் பிரதாயை நமக, ஓம் தீக்ஷாயை நமக, ஓம் தக்ஷிணாயை நமக, ஓம் சர்வமோகின்யை நமக, ஓம் அஷ்டாங்க யோகின்யை நமக, ஓம் நிர்பீஜ தியான கோச்சராயை நமக, ஓம் சர்வதீர்த்த ஸ்திதாயை நமக, ஓம் சுத்தாயை நமக, ஓம் சர்வ பர்வத வாசின்யை நமக, ஓம் வேதசாஸ்திர பிரமாணாயை நமக, பிரபாவா இருந்ததுன்னா பிரபாயை நமக, ஓம் ஷடங்காதி பதக்கிரமாயை நமக, ஓம் சிவாயை நமக, ஓம் தாத்ரியை நமக, தாத்ரியை நமக, ஓம் சுபானந்தாயை நமக, ஓம் யக்ஞ கர்மஸ்வரூபிண்யை நமக, ஓம் விரதின்யை நமக, ஓம் மேனகா தேவியை நமக, ஓம் பிரம்மாண்யை நமக, ஓம் பிரம்மச்சாரிண்யை நமக. 147வது நாமாக்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஹரே கிருஷ்ணா.